ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமையோட காலை வணக்கம், குட் மார்னிங்க. நான் காலையில் எழுந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, எப்போவுமே ஃப்ரைடே காலையில் ஒரு 6 மணி 6:30க்கு சாமியெல்லாம் கும்பிட்டுருவேன். காலையிலே குளிச்சுட்டேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அவளுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் தான் பண்ணியிருந்தேன். அவளுக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக குட்டி குட்டி பூரி டிஃபன் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இங்கேயும் பூரி தான் ஊட்டி விட்டேன். சாப்பிட்டுட்டு அவள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. அவளை ஸ்கூலுக்கு கிளப்பவே 9:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து அவுட்டோர் வேலை இல்லை, இன்டோர் வேலை மட்டும்தான். ஸோ கேட்டை வந்து லாக் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்போவுமே கேட் லாக்கில் தான் இருக்கும். காலைல சாமி கும்பிட்டனால ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் துணியெல்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிஷினில் துணியெல்லாம் போட்டுட்ருந்தேன். என்னோடய மிஷினில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு பைப்பு வந்து இன்டோர் பைப்பும் அவுட்டோர் பைப்பும் இன்னும் வந்து செட் பண்ணலை. நான் வந்து பாத்ரூம் பக்கத்துலேயே இருக்கனால அவுட்டில் பைப்பு வந்து வெளியில் போட்டுப்பேன். செடிக்கு தண்ணி விடுற பைப்பை வச்சுட்டு நான் இன்னும் தண்ணி வந்து விட்டுப்பேன். இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். பெரிய மிஷின் வாங்குறப்ப அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நாங்கள் எதுவுமே செட் பண்ணல. அதுக்கப்புறம் துணியெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்ருந்தேன். பெரிய துணியெல்லாம் கீழே போட்டுட்டு மகி துணி சின்ன சின்ன துணி எல்லாமே மேலாக தாங்க போடுவேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து போட்டுட்ருந்தேன். எந்த துணியாவது கரெக்டாக பெரட்டி இருக்கான்னு பாருங்களேன். எங்கள் வீட்டில் மட்டும்தான் அந்த மாதிரியா, இல்லை எல்லார் வீட்லேயும் அந்த மாதிரியான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ மகியோட அப்பா ட்ரெஸ் தான் ரொம்ப அழுக்காக இருக்கும். என்னோடய ட்ரெஸ்ஸும் பாப்பாவோட ட்ரெஸ்ஸும் அழுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே எடுத்து போட்டுட்டு மிஷினில் வந்து டைமர் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது. கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம் மட்டும் தேய்க்காமல் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் டைமர் செட் பண்ணிவிட்டு பாத்திரம் தேய்க்க போயிட்டேன். பாத்திரம்லாம் தேய்ச்சி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணுறவங்களே துணியெல்லாம் வாஷ் பண்ணிடுச்சு. ஸோ துணியெல்லாம் ட்ரையரில் போட்டு எடுத்து வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுட்டு காய போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு நான் வந்து துணியெல்லாம் காய போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தாங்க. மத்தியானம் நான் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி வந்துட்டு விரதம் நான். ஸோ வந்துட்டு ஒரே தான். அப்புறம் நைட்டு தான் நான் தீபமெல்லாம் போட்டு முருகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு தான் சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்துட்டு வெயிலே அடிக்கலை. ரொம்ப வந்துட்டு மழை வர கிளைமேட்டு தான் இருந்தது. ஸோ துணி காயுதா என்னன்னு தெரியல. ஒரு டவுட்டில் தான் காய போட்டேன். ஈவினிங் வேறு இன்றைக்கி ஆடி வெள்ளி அப்படின்றனால ஹஸ்பண்ட் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. துணியெல்லாம் சீக்கிரமாக காஞ்சதுன்னா ஒரு 4:00 போல் எடுத்து வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன். என்னோடய துணி பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். மகியோட துணியும் அவங்க அப்பாவோட துணியும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.